ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு 5 ரூபா கேமர் சேனல். நான் தான் உங்கள் ஹரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஒன்ஸ் ஹியூமன் கேம் தான் கைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்ட் 2. ஸோ வந்து இந்த கேம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். இங்கே முன்னாடி வேறு ஒருத்தன் எனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் கிட்டேருந்து சாவாமல் நானும் தப்பிச்சு இப்படிக்கா மேலே ஏறி இவனை கொன்னுடலான்னு பார்க்குறேன், முடியலை. என்னடா மறைஞ்சு போயிட்டான், செத்துட்டான் போல கைஸ். ஸோ அப்பா இப்போ தான் கைஸ் எனக்கு நிம்மதியாக இருக்கு அவன் செத்ததுக்கப்புறம். சனியம் பிடிச்சவன் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துட்டான், மண்டை குடைச்சல் கொடுத்துட்டாங்க. இந்த இங்கே ஒருத்தர் இருக்கானுங்க பாருங்க, பிஸ்டல் வச்சுக்கிட்டு என்னால் அடிக்கவே முடியல இவனுங்களை. யாராவன் நீ இன்னும் சாவலையா? இங்கே ஒருத்தருங்க பாருங்க, மண்டே சதற விட்டாச்சு. இவருக்கு ஸ்டஃப்பு கிடச்சிருக்கு, சூப்பர். 4 ஆம கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சரி, அவன்கிட்ட ஏதோ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கிடச்சிருக்கோம்? இவங்கிட்டே அதே தான் காப்பரிங் கட்டு அந்த மாதிரி ஏதோ கிடைக்குது. ஸோ வந்து மேலே ஏறிடுவோம். இப்போ மேலே ஏறி போயிட்டு பாஸ் ஃபைட் இங்கே ஒன்று இருக்குது, இதை நம்ம இப்போ பண்ணணும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மிஷனு. ஆனால் இப்போ நான் பாஸ் ஃபைட்டுக்கு ரெடியாக இல்லையான்னா எனக்கு தெரில. சரி, ஏதோ ஒன்று வா, இன்னைக்கு பாஸ் ஃபைட்டாக நம்மளான்னு பார்த்துருவோம். இங்கேருந்து எப்படி நான் இதுக்கு மேலே போகிறது? ஏய் ஐயோ, இது ஏதோ பண்ண முடியலங்க. சரி, இங்கேருந்து இப்போ நான் மேலே போகணுமே. இது மேலே தான் இப்போ எனக்கு பாஸ் ஃபைட்டு. இங்கே பாருங்களேன், அங்கே தான் எனக்கு காட்டுது பாஸ் ஃபைட்டு. இப்போ நான் அங்கே போனால் தான் என்னால் வந்து போக முடியும். சரி, நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு முதல்ல பாஸ் ஃபைட்டுக்கு தேவையான பொருளை அப்கிரேட் பண்ணிட்டு வருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்கிரேட் ஆகிட்டு வருவோம். இது வேறு லோடிங் பேஜ் வேறு கரன்னு நம்மளுக்கு வேறு டைம் ஆகுது. சீக்கிரம் சொன்னானுங்களா லோட் பண்ணிடலாம். வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்மக்கிட்ட இப்போது இது இருக்குது. இது வந்து யூஸ் கொடுக்க முடியாது. இந்த சானிட்டி எனக்கு வந்து போகணும். அங்கே ப்ளூ கலரில் ஒரு பார் இருக்குல்ல, அது வந்து இப்போ என்னால் அதுக்கு மேலே ஹெல்த் ஏற்ற முடியாது. அதான் போடு. ஏகே செஞ்சிட்டேங்க, ஏகே செஞ்சாச்சு. இப்போ அதுக்கு வந்து ஆமோ செய்யணும். எங்கடா இது கீழவா? ரைஃபிள் ஆமோ, காப்பர் ரைஃபிள் ஆமோ இதெல்லாம் இருக்குது. கிராஃப்ட் போடு, ஒன்று கிராஃப்ட் போடு. இதுவான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம் முதல்ல, அப்போ தான் நம்மளுக்கு வேறு இது தெரியும். சரி, கிராஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, வேறு என்ன இருக்குது? ஓகே, ஓ எஸ்எம்ஜியும் நம்மக்கிட்ட இருக்கா? இங்கே பாருங்க, எஸ்எம்ஜி AK-47. என்னடா புல்லட் இல்லை? அதுலேயே புல்லட்டு என்னாச்சு இதுக்கு திடீர்னு? ஏன் புல்லட் இல்லையா நிஜமா? இப்போ தானே ஒன்று கிராஃப்ட் பண்ண, அப்போ அது கிடையாது புல்லட்டு. இப்போ எதுடா புல்லட்டு? இங்கே பாருங்க, மினி யூசி தானே அது. ஓ, இன்னும் எடுக்கவே இல்லையா புல்லட்டை? சரி, புல்லட் எடுத்தாச்சு. 150 புல்லட்டு. அப்போ இதான் புல்லட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த காப்பர் ரைஃபிள் நம்ம ஒரு 5 போட்டு விடுவோம். எவ்வளோ? ஒரு 5 போடுவோம். 5 போட்டு கிராஃப்ட் விடுடா. அவ்வளோதான், அது கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த எஸ்எம்ஜி அம்மாவும் அதே டைமில் கிராஃப்ட் போட்டு விட்டுவோம். ஒரு 5 கிராஃப்ட் கொடு. அவ்வளோதான், இந்த 5 கிராஃப்ட் போட்டு விட்டாச்சு கைஸ். இது 2 கிராஃப்ட் ஆகட்டும். ரெண்டுத்துலேயும் ஒரு 900 கிடைக்குது நம்மளுக்கு. இந்த ரெண்டுத்தையும் வந்து கிராஃப்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணோம்ல, கண்ணை டெஸ்ட் பண்ணுவோமா? அப்பா ஏகே அங்கே பாருங்க, தெருக்கி விடுது ஒரு நிலையும். செம்மையாக இருக்குது. இப்போ மினி யூஸியை டெஸ்ட் பண்ணுவோமா? கைஸ், ஏகேயோட மினி யூசி தான் கைஸ் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கன்னு புல்லட்டில் எடுத்தாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து போவோமா இது அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுனா பைக்கில் தான் கைஸ் போகணும். இப்போ எங்கடா அந்த பைக்கு? வந்தாச்சு கைஸ், இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். எங்கள் மேலே அவன் நிற்கிறான் பாருங்க, இவன் தான் கைஸ் எனக்கு எப்போ பார்த்தாலும் குடைச்சல் கொடுக்குறான். சரி, நம்ம மினி யூசி எடுத்துப்போம். இந்த AK-47 அவ்வளோவா டேமேஜும் கொடுக்க மாட்டாங்க. மினி யூசி அது பரவாயில்ல. அச்சோ, தப்பிச்சிடுறா. டிடி எழுத்துல படி எழுத்துல. ஓடு மேலே ஓடு. சுத்தமாக எழுத்துலங்க, எழுத்து ஏற்றணும். ஐயோ, இவனுங்க வேற. சாவுடா, செத்து போடா. மேலே போ. வரானுங்களே. முதல்ல நம்ம ஹெல்த் ஏற்றிட்டு எட்ரா மினி யூசியை வாங்கிக்கோங்கடா. அவள்தாங்க 2 பேரும் செத்துட்டானுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து கரெக்டாக குதிச்சோன்னா வச்சுக்கோங்க, கரெக்டாக நம்ம வந்து போயிடலாம்.
என்னாச்சு இதுக்கு நம்மளுக்கு திடீர்னு ஹெல்த் கம்மியாகுது இப்படிலாம் ஆகக்கூடாது ஐயோ அட்ரலின் ஷாட் இருக்குப்பா நம்மக்கிட்ட அது யூஸ் பண்ணி போய் இது இருந்தால் நம்ம தானாகவே ரிவே ஆகிப்போம் கைஸ் ஸோ அதனால் நம்மளுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் சரி சரி ஹெல்த் ஏற்று இப்போ குதிரா கீழே இங்கே இவனுங்க வேற வாங்க 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 தலைமையிலே வாங்க வா 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 இவன் தாங்க ஓடி வராமல் பாருங்க நம்மளை அடிக்க அதெல்லாம் AK-47 விடு இந்த மினி லோட் பண்ணிட்டு கீழே குதிரா ஐயோ மாட்டிக்கிட்டேனே கீழே குதிக்க கூடாது நம்ம அந்த லாரி மேலே எகிரணும் அப்போதான் நம்மளால அடிக்க முடியலன்னா அடிச்சிருவானுங்க நம்மளை அந்த இருக்காம பாருங்க ஒன்று அடிக்கணும் முதல்ல இந்தாடா வாங்கடா 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 வாங்குறான் பாருங்க கைஸ் அடி கழுத்துக்கு அடிக்கிறான் பூச்சி 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 ஆக்டிவேட்டர் அவள்தான் ஹெல்த் ஏற்றியாச்சு இப்போ அடிக்கிறேன் வா ஐயோ இந்த AK வேற கருமு வெறி ஏற்றிக்கிட்டு இருக்கு கைஸ் 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 போச்சுடா லாஸ்ட் ஒரே ஒரு ஆட்டரில் இருந்தால் நம்மக்கிட்ட இருக்குது இதுக்கு மேலே இல்லைன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம செத்தோம்னா நம்மளால் ரிவே ஆக முடியாது டக்குன்னு அந்த ஹெல்த் ஏற்றுறது போடு 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 ஹெல்த் ஏற்றி விடு இப்போ எடா மினி யூசியை எடுத்து ஐயோ அடிக்கிறானே அடிக்கிறானே அழுத்துற 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 அழுத்துறான் அடிக்கிற இடத்துல செத்துடணும் சாவடிச்சிரு 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 செத்துட்டாங்க கைஸ் வெற்றி கைஸ் விக்டோரி விக்டோரி இப்போ பாருங்க எத்தனை பேர் இருக்கானாங்க பாருங்க முதல்ல இவனுங்களெல்லாம் அடிக்கும் பாடி செத்துட்டான் செத்துட்டான் ஓகே ஓகே ஹெல்த் ஏற்றிப்போ இங்கே வேறு இருக்கானாங்க பாருங்கள் முதல்ல இந்த மினி யூசியை லோட் பண்ணு இப்போ போடுறான் போயிரு சும்மா அடி சும்மா அவ்வளோதான் வெடிச்சிருச்சு ஓகே இப்போ நம்ம வந்து மேலே போய் பாஸ் ஃபைட்டை வந்து முடிப்போம் எனக்கு தெரிஞ்ச பாஸ் ஃபைட் அவ்வளோ கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் முதல்ல இவனுக்கு தூரமாக இருக்கானுங்க அதனால நம்ம AK வச்சு அடிப்போம் இதோ பாருங்க அவன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான் பாருங்கள் அதனால் தூரத்துலேருந்து இந்த AK ஈஸியாக அடிச்சது கிட்ட போனால் இவனுக்கு முதல்ல ஜூம் பண்ணி இவனை போடுவோம் இங்கே பாருங்க தூரத்துலேருந்து தான் அவனை அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது கிட்டத்துலேருந்து அடிக்கிறது கஷ்டமாக இருக்குது எனக்கு இல்லைன்னா நான் அடிச்சிடுவேன் ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து மேலே வந்து எப்படி போகலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு நம்ம பைக்கால் ஜம்ப் பண்ண முடியும் அப்போ நம்ம ஜம்ப் பண்ணி போயிடுவோம் அதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ ஜம்ப் பண்ணி தான் கேஸ் போகிறோம் அதனால் நம்ம இங்கே வந்துட்டு இப்போ எப்படி போகிறது பைக்கு இங்கே போட்டு ஜம்ப் ஆயிருமான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஜம்ப் ஆயிடுச்சுன்னா ஓடிடலாம் ஜம்ப் ஆகாமல் கீழே விழுந்துருச்சுன்னா தேவையில்லாத வேலை தானே ஆனால் நான் இப்படிக்கே போய் சுற்றி பார்க்கலான்னு போனேன் அதுக்குள்ளே இவனுங்க வந்துட்டானுங்க ஜோ வரான் வரான் இவனை முதல்ல அடிக்கிறேன் வாங்கடா தலைமையிலே வாங்கிட்டு போடா அப்படிக்கா இவன் வேறு வெறி ஏற்றிக்கிட்டு இருக்கானுங்க இந்த இங்கே வந்துட்டான்ல இவனை முதல்ல அடிக்கணும் சரி இவனுங்களோட ஒரு பெரிய ரோதனையாக போயிடுச்சு இவனுங்களுக்கிட்டேயே கன்னெல்லாம் காலி ஆயிரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ கைஸ் அதனால் இப்போ என்ன நடந்து போயிடுச்சுன்னா நான் செத்து வரேன் என்னால் இவனுங்களே தாண்ட முடியல இதில் எங்கிட்ட போய் பாஸ் அடிக்கிறது அதனால் கொஞ்ச நேரம் நான் வந்து என்னன்னு நான் யோசிச்சேன்னா சரி இப்போதைக்கு நம்ம பாஸ் ஃபைட் பண்ண தயாராக இல்லை கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அதுக்கடுத்து நம்ம கொஞ்சோண்டு லெவலப் ஆகிட்டு அப்புறம் பாஸ் ஃபைட் பண்ண போவோம் அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் கைஸ் இப்போதைக்கு நம்மளால் பாஸ் ஃபைட் பண்ண முடியாது பண்ண முடிஞ்சால் நான் பண்ணிடுவேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஸோ வந்து நம்ம தோற்றுறோம் கைஸ் எப்படி தான் இருந்தாலும் பாஸ் ஃபைட் போனால் அதனால் நெக்ஸ்ட் வர எபிசோடில் கண்டிப்பாக நம்ம வந்து பாஸ் ஃபைட் பண்ணுறோம் ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த எபிசோடில் பாஸ் ஃபைட் பண்ணுறது கஷ்டம் தான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பபாய் கைஸ் இதோட இந்த வீடியோ வந்து நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன் பை பாய்